திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஏதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக நம்ம ஏதாவது ஒரு பதிவு போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதிகபட்சம் நம்மள எப்படி நம்ம விமர்சனம் பண்ணுவானுங்க, ஒரு ஏஐ இமேஜ் மூலமா அதுவும் ஆபாசமா கொச்சையா கேவலமா ஒரு முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சித்தரிக்கிற மாதிரி ஒரு ஏஐ இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிருக்கானுங்க. அதுவும் ஒரு பெண்ணின் கூட பார்க்காம ஒரு அரசியல் கட்சி தலைவரின் கூட பார்க்காம ஒரு ஏஐ இமேஜ் கிரியேட் பண்ணிருக்கானுங்க. ஆனா இதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மிட் நைட் அரெஸ்ட் இல்ல ஏர்லி மார்னிங் அரெஸ்ட் எல்லாம் வந்து பண்றாங்க, காவல்துறை அவர்கள் பண்றாங்க. அதுல நீங்களே பாத்துருப்பீங்க இப்ப ரீசெண்ட் டேஸ்ல. பட் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய விர்ச்சுவல் அபியூசர்ஸ் ஐயா கருப்பு கண்ணாடி சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்களா? பல்லவி அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் வந்து குழந்தை தூக்கிட்டு போனான்னு சொல்லிட்டு ஒரு சிம்பத்தி ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்து நீங்க அதுக்கப்புறம் ஒரு சிம்பத்தி ஒண்ணு கிரியேட் பண்ணி இல்லங்க பாருங்க என் மகன் தமிழ்நாட்டையே காப்பாத்த வந்தேன், என் தமிழ்நாட்டுக்காக பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு உருட்டுனீங்களே, அந்த மாதிரி நீங்க இப்ப உருட்டுறெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது உண்மை பொய் இதெல்லாம் ரெண்டாவது பட்சம். அவதூறை பத்தி நீங்க பேசுறீங்க, ஆபாசத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, நீங்க எல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? ரெண்டாவது என்னன்னு சொல்றேன், ஏஐல கிரியேட் பண்ணி அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு முதலமைச்சர்னு சொல்லிட்டு பாராமல் முதலமைச்சரும் அவங்க த்ரிஷா அவர்கள் வந்து பிறந்த நாளுக்கு அந்த ஒரு போட்டோ ஒன்று ரிலீஸ் ஆச்சுல்ல, நீங்க என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த போட்டோ வச்சு ஏஐல எப்படிலாம் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்து காட்டட்டுமா? அதுல ஒரு கேவலம் கிடையாது, ஒரு வெக்கம் கிடையாது, ஒரு மானம் கிடையாது, ஒரு ரோசம் கிடையாது. சரி அதெல்லாம் விட்டுருவோம். நீ பெரிய மயிர் மாதிரி உட்காந்து இப்ப பேசிட்டு இருக்கிற ஐயா கருப்பு கண்ணாடி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களே, கருப்பு கண்ணாடி கேக்குதா? கருப்பு கண்ணாடி அறிவு இருக்குதா? இப்போ எங்களுக்கு எல்லாம் வந்து அறிவு இருக்குது, மூளை இருக்குது எங்களுக்கு. உள்ள மூளைக்கு பதிலாக உங்களுக்கு களிமண் வச்சிருக்காங்களா இல்ல வேற ஏதாவது ரோட்ல இருக்க தூக்கி உள்ள வச்சிட்டாங்கன்னு தெரியல. உங்களை எதுக்குங்க அரெஸ்ட் பண்றாங்க? எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா ப்ரோ? தெரியுமா? கேவலமாவும் அவதூறமாவும் ஆபாசமாவும் பேசுனது தானே ப்ரோ அரெஸ்ட் பண்ணாங்க. நீங்களாம் வெக்கம் இல்லாம உட்காந்துட்டு காருக்குள்ள வந்துட்டு ஒரு போன் இருந்தா உட்காந்து என்னனாலும் பேசிடலாம் என்ன ப்ரோ? அப்ப நாங்களும் உட்காந்து என்னனாலும் இப்படி வந்து பேசலாமா ப்ரோ? நீங்க வந்து விர்ச்சுவல் வாரிசர் விர்ச்சுவல் அபியூசர் இதெல்லாம் இங்க ரெண்டாவது பட்சம். அதாவது இருக்காங்க விர்ச்சுவல் அபியூசர், நீங்க சொல்ற மாதிரி இருக்கிறாங்க இங்க ஒரு சில பேர். அது வந்து விர்ச்சுவல் அபியூசர்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த டிவிக்குல மட்டும் தான் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, உங்க கட்சியில அதோட பயங்கரமா இருக்காங்க. இவங்களாவது வந்து இந்த முகத்தை மறைச்சு உட்காந்துட்டு பேசுறாங்க. நீங்க முகத்துக்கு முன்னாடியே உட்காந்து நீங்க பேசுவீங்க, அவ்வளவு கேவலமா பேசுவீங்க. உங்களோட மூத்த தலைவர்கள் இருந்து அவங்க தொண்டர், அதாவது தலைவன் எவ்வளையோ தொண்டர்களும் அவ்வளியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க தலைவர் எப்படி ஒரு ஆபாசமா பேசுவாரோ அதே மாதிரிதான் நீங்களும் இன்னும் பேசிட்டு இருக்கிறீங்க. இது நீங்க பேசிட்டு நீங்க ஒழுக்கத்தை பத்தியும் இதை பத்தியும் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இது எங்க தாத்தா சொல்லுவண்ட கெத்தா, இது எங்க தாத்தா சொல்லுவண்ட கெத்தா, தடைகளை போட்டா அத உடைக்கும் எங்க தாத்தா, தடைகளை போட்டா அத உடைக்கும் எங்க தாத்தா, தாத்தா தாத்தா பெரியார் தாத்தா. எனக்கு வேற என்னமோ வருது, தாத்தாக்கு பதிலா ஓ தாத்தா தான் வருது. உங்களுக்கு எப்படி வருது எனக்கு புரியலங்க. இது ஜென்சி மீட்டிங்கா இல்லைன்னா ஏதாவது ஜோக்கர் ஏதாவது காமெடி சர்க்கஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களாங்க? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா டிக்கெட் ஏதாவது சேல் பண்றீங்கன்னா சொல்லுங்க, இல்லைன்னா ஃப்ரீயா ஏதாவது கூப்பிடுறீங்களா அந்த கூட்டத்துக்கு அப்படின்னாலும் சொல்லுங்க. நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்றீங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்களாம் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் வந்து தெருக்கூத்து போடுவாங்க. ஒவ்வொரு தெருவுக்குலயே வந்து ஒரு கூத்து அந்த இது கட்டி இது பண்ணுவாங்க. அதை வச்சு அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்பெல்லாம் யாரும் அது பண்றது இல்லை. இப்ப நீங்க ஒரு தெருக்கூத்து பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அது வந்து சிட்டிக்குள்ள மட்டும் பண்ணாம நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஸ்பிளிட்டா பிரிஞ்சு நீங்க ஒரு 6 குரூப்பு கொண்ட கும்பல் ஜோக்கர் கும்பல் இருக்கீங்களா, அந்த கும்பல்கள் வந்து ஒரு தான் பிரிஞ்சு ஒவ்வொரு ஊருக்கும் போய் இந்த தெருக்கூத்தை போடுங்க. போட்டீங்கன்னா அங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களே ஆல்ரெடி வந்து ஒரு மன அழுத்தத்திலே டிப்ரெஷன்ல இருக்கும்போது வந்து நீங்க இந்த மாதிரி போட்டு சிரிக்க வச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே எனக்கு தோணுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த ஜோக்கர் கூட்டம் சிட்டிக்குள்ள மட்டும் தான் நடத்திட்டு இருக்குது. கொஞ்சம் அவுட்டருக்கு வந்து வில்லேஜுக்குலாம் வந்து இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போங்க. நீராறும் கடலெடுத்த நீளமடந்தை தெளிலொழுகும் தமிழை வளர்த்த திராவிடம், தமிழை வளர்த்த கருணாநிதி, தமிழை வளர்த்த கருணாநிதினு சொன்னா கோவப்பட்டுருவாங்களே கலைஞர், தமிழை வளர்த்த பெரியார், அவர் தான் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார்ல. சரி ஓகே, தமிழை வளர்த்த உதயநிதி அண்ணா, அவரு தான் சரி, அவர் என்னத்தை வளர்த்தாருன்னு தெரியல. தமிழை வளர்த்த MK ஸ்டாலின் அவர்கள், அவருக்கே தமிழ் ஒழுங்கா வராது, வேற எப்படி அவர் தமிழை வளர்த்திருப்பாரு? அவரே தத்துப்பூத்து தான், சங்கிலி பறிப்பு தானே, தாலி அரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அரிப்பா ஏதோ ஒன்று சொல்லுவாரு. அந்த மாதிரி அவங்களுக்கே தமிழ் எனக்கு வராது. நீங்க உட்காந்துட்டு ஓட்டிட்டு இருக்கிறீங்க, உங்களை தமிழே உங்களுக்கு தெரியல, நீங்களாம் உட்காந்து தமிழ் தாய் வாழ்த்தை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் ஓட்டிட்டு இருக்கிறீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், அவங்க தலைவர்களுக்கு இங்க பாதி பேர் தமிழ் தெரியாது. அவங்களே வந்து தமிழ் தெரியாம தத்தக்க பத்தக்கு தான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க எதுக்கு இவங்களை கடந்து ஓட்டிட்டு இருக்கிறீங்க? இருந்தாலும் போட்டு
அடிச்சு நொறுக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம பயலுங்க. அதாவது நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இங்க பெருசா பேசிப்பாங்க, தமிழ் தாய் வாழ்த்த பாடலையா, தமிழ் தாய் வாழ்த்த அங்க பாடல இங்க பாடல, ஆளுநருக்கு மண்டி விட்டுட்டாங்க, பிஜேபி கூட சேர்ந்துட்டாங்க, பிஜேபி பீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி அமைச்சா முத நாளே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி இட்டி பார்த்தா எப்படிங்க நாங்க போடுவோம், நாங்கெல்லாம் பண்ண மாட்டோம், பண்ணாதவங்களும் கேட்போம், எங்களுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறீங்களா, நாங்க ஆட்சியில இருக்கும்போது நாங்க என்ன பண்ணாலும் பண்ணாட்டியும் யாரும் கேட்கக்கூடாது, நீங்க ஆட்சியில இருக்கும்போது ஒண்ணு பண்ணலையா நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வீட்டுல என்ன இருக்குன்னு பார்க்காம அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, இவங்க எல்லாம் உட்கார்ந்து தமிழ் தாய் எடுத்து பேசுறதுதான் கேவலமா இருக்குதுங்க. ஏன்டா எனக்கு புரியலடா, உங்க மீட்டிங்ல கொஞ்சமாவது திராவிடனா என்னன்னு சொல்லி கொடுங்க. நீங்க திராவிடத்தை வச்சு நான் ஓட்டிட்டு இருக்கிறீங்க, முக்கியமா உங்க பெரியார பிடிச்சுதானே ஓட்டிட்டு இருக்கிறீங்க, அது என்னன்னாவது கொஞ்சமா சொல்லி கொடுங்கடா, தற்கொலைகளுக்கு புரிய மாட்டேங்கடா. இன்னொரு விஷயமா, டிவிகே சைட்ல இருந்து ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமும் இன்னமும் அந்த டிஎம்கேவை கலாய்க்கிறது, ஏஐ மூலியமா போஸ்டர் எடுத்து இரங்கல் தெரிவிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாவேகா இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடில இருந்தே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட வந்து இப்போ அவங்களுக்கு எதிராக யாரோ ஒரு முக்கியமா ஒரு ஆண் பேசிட்டாலும் அந்த ஆண்கள் மேல அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. இப்ப ரீசெண்டா பாத்திருப்பீங்க, ஜென்சி ஒருங்கிணைப்பாளரோட கைது பார்த்திருப்போம், ஒரு எம்எல்ஏட கைது பார்த்திருப்போம். அந்த மாதிரி அவங்க ஆண்களா இருந்தா கைது, பெண்களா இருக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வைஷ்ணவின்ற ஒரு மேம் மேல எவ்வளவு வல்கரா, எந்த அளவுக்கு வல்கரா அவங்கள வந்து போஸ்ட் பண்ணி இது பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதாவது அக்கா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டிவிக்குள்ள இருக்க அத்தனை பேரும் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு வல்கர் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வல்கரா கமெண்ட் பண்ணுவாங்க, கேவலமா அசிங்கமா கமெண்ட் பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தங்க டிவிக்கை பத்தி பேசினாலே தப்பா கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா எல்லாரும் தான் சேர்த்து சொல்றாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றது வந்து என்ன சொல்லணும், டிவிக்குள்ள இருக்க ஒரு சில பேர் அப்படின்னு சொல்லணும், எல்லாரையும் அப்படி சேர்த்து சொல்ல முடியும் நீங்க. அப்படி பார்க்க போனா டிஎம்கேவை நம்ம எடுத்துக்குமா, இப்போ டிஎம்கேல இருக்கிறவங்களை வந்து கைது பண்றாங்க, இந்த மாதிரி ஜென்சில யாராவது பேசினாங்கன்னா கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கல்ல. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்றேன். நம்ம சவுக்கு சங்கர் வீட்டுல போய் நீங்க ஒண்ணு கொட்டிட்டு வந்தீங்களே, மூஞ்சி எங்க கொண்டு வச்சுப்பீங்க, அப்பெல்லாம் எங்க பேசுறதுக்கு நீங்களா எங்க போயிருந்தீங்க, அப்பெல்லாம் நீங்க இல்லையா, 5 வருஷம் கோமால இருந்தீங்களா, இல்ல ஏதாவது குரங்குக்கு போய் உட்காந்து 5 வருஷமா உட்காந்து பேன் பார்த்துட்டு இருந்தீங்களா? அப்ப நீங்க கேட்டிருக்க வேண்டியதானே, அப்ப ஏன் கேட்கல? நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க தான் 200 கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிற ஆளாச்சா, 200 கிரெடிட் ஆச்சா, வாயையும் எல்லாத்தையும் மூடிட்டு நம்ம உட்காந்துக்கணும், என்ன நடந்தாலும் நம்ம கேட்கக்கூடாது, நம்ம முரட்டு முட்டு கொடுக்கணும், கொடுக்கறதுலயே டிஎம்கே உடன் பிறப்புலயே நம்ம தான் முரட்டு முட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு சேர்ந்து முட்டு கொடுத்துடுறீங்க. சரி, அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி அபியூஸா கமெண்ட் பண்றாங்க, பெண்கள் வந்து ஏதாவது பேசினாங்கன்னா இழிவா கமெண்ட் பண்றாங்க, இது இவங்க சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறாங்களா? நான் ஒன்னு சொல்லட்டுமா, ரொம்ப வல்கராவோ ரொம்ப கேவலமா பேசுறது வந்து யாரும் பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருக்கிறவங்களும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் தான் ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க. நான் நிறைய பாத்திருக்கேன், கமெண்ட் செக்ஷன்ல கீழே போய் பாருங்க, நாம் தமிழர் கட்சியை பார்த்து நம்ம ஏதாவது போட்டிருந்தோம்னா ரொம்ப அசிங்கமா பேசியிருப்பாங்க, டிஎம்கே பத்தி பேசுறதுனா நம்ம அசிங்கமா போட்டிருப்பாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்க கருத்தை உங்களால எடுத்து வைக்க முடியாது, அது நான் வந்து டிவிக்கு யாரும் எடுத்துக்குங்க, இங்க நடக்குதுங்க, எல்லாரும் பேசல, யாரும் பேசாம இல்ல அப்படிலாம் சொல்லல, பேசுறாங்க இங்க எல்லாருமே, எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் பேசுறாங்க, ஆனா எல்லாரும் பேசல. அது ஒரு குரூப் செட்டப் குரூப் வந்து எல்லா இதுலயும் வந்து வச்சிருக்காங்க. உங்க தலைவர் என்ன பேசினாரு, உங்க கட்சியை சேர்ந்த மிகப்பெரிய உறுப்பினர்களே வந்து நிக்க வச்சுன்னா நாம அந்த இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தாரு பாத்தீங்களா, சூப்பரா ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ராசா அவர்கள் ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இப்ப ரீசெண்டா கூட ஒண்ணு பேசியிருக்காரு, நம்ம திருமாவளவன் வந்து வெளியே போயிட்டாருன்னு சொல்றாங்க, ஒரு கேவலமான வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு. அப்பெல்லாம் எங்க போயிருந்தாரு உங்க தலைவர், அப்படி சொல்ல வேண்டியதானே, தலைவர் வந்துட்டு ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க, கேவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா, அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல உங்க தலைவர்களை பேசுறதுக்கு பக்கு இல்லை. இங்க இருந்துகிட்டு எல்லாரும் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் நியாயம் கிடையாது. இங்க பேசுறாங்க, பட் அதை சொல்ற முறைன்னு ஒண்ணு இருக்குது. சும்மா நாங்க தான் எல்லாம் அப்படின்றதா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால இங்க எல்லாரும் இங்க ஒழுக்கம் இல்லாம தான் இருக்கிறாங்க. இங்க என்ன திருத்துறதுக்கு இங்க என்ன வழியை பார்க்கணும். நீங்க சொல்ற கரெக்ட். ஒரு விஷயத்த நான் எடுத்துறேன், கடைசி பாயிண்ட். யாருனாலும் சொல்லலாம்ல, இந்த கவர்மெண்ட்ல இருக்க விஜய் அவர்கள் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க டிஎம்கேல இருக்கிற உங்களோட உடன் பிறப்புகளே முதல்ல திருந்தல, அவங்கள திருத்திட்டு வந்துட்டு இந்த நாட்டுக்கு ஒரு திருத்தத்தை கொடுங்கன்னு நான் சொல்றேன். விஜய் அவர்கள் சொல்லலாம், இந்த மாதிரி யாரையும் அசிங்கமா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் விஜய் அவர்கள் தான் விஜய் அவர்களோட விர்ச்சுவல் வாரிஸ் தான் பேசுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டவுட்ஃபுல். ஏன்னா இந்த ரெண்டு கட்சிக்கும் நடுவுல ஒரு பைத்தியக்கார கட்சி இருக்குது. அதாவது எப்படின்னா திருநெத்தி பிச்சை எடுக்கிற கட்சி இருக்குது, அந்த குரூப்பா கூட இங்க இருக்கலாம். எனக்கு வந்து டவுட்டே இப்படிதான். ஒவ்வொரு கமெண்ட்லயும் ஆரம்பிச்சவங்கன்னா உள்ள உட்காந்துட்டு பேசுறாங்க அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவுல இந்த வல்கர் என்ன ஒரு கேஸ் ஒன்று இருக்குது, ஜீரோ பாருங்க ப்ரோ அப்படின்னு ஒரு அந்த ப்ரோ கட்சி தான் வந்து உள்ள ஒரு ஆளா வந்து இந்த மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் இருந்துக்கிட்டு அடிச்சு பிடிச்சிக்கிறதுல நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி பேசுற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.